தோழர் நல்லக்கண்ணு என்று சொன்னாலே ஒரு எளிமையான தோழர். அவர் வாழ்ந்த வாழ்க்கை பின்பற்றுவது என்பது எல்லாராலும் முடியாது. ஒரு சிலர்கள் மட்டுமே முடியும். தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் ஏதோ ஒரு பெரும் பணக்கார குடும்பத்திலேயோ ஒரு ஜமீன் குடும்பத்திலேயோ இருந்து வந்தவர் அல்ல. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் மாணவர் பெருமன்றத்திலேயே தன்னை இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காகவே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியவர். அதற்காக சிறை சென்றவர். அப்படி சிறை சென்றபோது மாற்று கட்சியிலிருந்தும் ஒரு சில பேர் சொல்லலாம், பேர் சொல்ல விரும்பவில்லை, இந்த நாட்டில் நாங்கள் உங்களை எதுவும் செய்ய மாட்டோம் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு காலில் தொட்டு கும்பிட்டு விட்டு எங்களை விடுதலை செய்ய என்று சொல்லி வெளியே வந்த கூட்டமெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய இதாக சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். தோழர் நல்லக்கண்ணு பொறுத்தவரை இந்த நாட்டுக்காக நான் சுதந்திரத்துக்கு போராடியது உண்மை, போராடுவேன். ஒருபோதும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் கடிதம் எழுதி கொடுக்க மாட்டேன், நான் யாரையும் காட்டியும் கொடுக்க மாட்டேன், நான் போராடினேன், நான் போராடுவேன் என்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை பார்த்து நெஞ்சை நிமித்தி கொண்டு சொன்னவர் தோழர் ஐயா நல்லக்கண்ணு. அவர் காட்டிய பாதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கண்டிப்பாக பின்பற்றுவோம். அவருக்காக நாங்கள் வீர வணக்கம் செலுத்துகிறோம்.